வணக்கம் குட்டீஸ். இன்று நான் உங்களுக்கு ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை நம்முடைய அழகான உலகம் எப்படி கடவுளின் ஆற்றலும் கற்பனையாலும் உருவானது என்பதை பற்றியது. தயாரா? வாங்க, கதை ஆரம்பிக்கலாம். நீண்ட நீண்ட காலங்களுக்கு முன் உலகத்தில் எதுவும் இல்லாமல் இருள் மற்றும் வெறுமை மட்டுமே இருந்தது. ஆனால் கடவுள் அங்கு இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய அற்புதமான யோசனை இருந்தது. பின்னர் கடவுள் கூறினார், ஒளி இருக்கட்டும். வாவ், பாருங்கள், ஒளி கதிர் விடுகிறது. வெப்பமுள்ள ஒளி. இப்போது நமக்கு பகலும் இரவும் இருக்கிறது. இதுவே எல்லாவின் ஆரம்பம். பிறகு கடவுள் வானத்தை உருவாக்கினார். அது நம்மை மூடியுள்ள நீல நிற போர்வையைப் போல இருந்தது. அது மேகங்களை மற்றும் மழையை கீழே உள்ள நீரிலிருந்து பிரித்தது. பிறகு கடவுள் அனைத்து நீர்களையும் ஒன்றாகச் சேர்த்தார். புவி வெளிப்பட்டது. கடவுள் பசுமை புல்வெளிகள், வண்ணமயமான பூக்கள் மற்றும் உயரமான மரங்களை உருவாக்கினார். பூமி அழகாக மாறிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் எவ்வளவு அழகாக இருந்திருக்குமோ, சிந்தித்துப் பாருங்கள். பசுமையான இலைகள், மிருதுவான இதழ்கள் மற்றும் வலிமையான மரக்கன்றுகள் வானத்தை நோக்கி உயர்ந்தன. பிறகு கடவுள் சூரியனை உருவாக்கினார். அது பகலில் ஒளிர்கிறது. இரவில் ஒளிரும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். அவர் வானை பகலும் இரவும் நம்மை மகிழ்விக்க அழகாக உருவாக்கினார். பிறகு கடவுள் நீரில் மீன்களை நிரப்பினார். வானில் பறவைகள் பறந்தன. அவை அவை நீரில் நீந்தின, வானில் பறந்தன. அசைவுகள் அழகாகவும் ரசிக்கத்தக்கவையாகவும் இருந்தன. கடவுள் பலவிதமான விலங்குகளை உருவாக்கினார். பெரிய யானைகள், சின்ன முயல்கள், மேலும் சிங்கங்கள் போல் மகத்தானவையும் இருந்தன. ஒவ்வொன்றும் தனித்துவமானதும் அழகானதுமானவையாக இருந்தன. இறுதியாக கடவுள் மனிதர்களை உருவாக்கினார். அவருடைய படைப்புகளில் மிகச் சிறப்பானவர்கள். அவர் அவர்களை அன்புடன் இந்த அனைத்தையும் பாதுகாக்கச் சொன்னார். ஆதாம் மற்றும் ஏவாள் அழகான ஒரு தோட்டத்தில் வைக்கப்பட்டனர். அதை சுற்றிலும் கடவுள் தனது கையால் உருவாக்கிய அற்புதமான படைப்புகள் நிறைந்திருந்தன. கடவுள் மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான பணியை அளித்தார். அனைத்து விலங்குகளையும் தாவரங்களையும் பராமரிப்பது. அது என்னும் பெரிய விஷயந்தானே. இந்த அழகான எல்லாவற்றையும் உருவாக்கிய பிறகு கடவுள் தனது படைப்புகளை கவனித்தார் மற்றும் கூறினார், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கடவுள் ஒரு நாளும் ஓய்வெடுத்தார். ஏனெனில் அவர் உருவாக்கிய அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் நமக்கு பாடம் ஒன்றை கொடுத்தார். வேலை முடிந்த பின் ஓய்வெடுப்பது மிகவும் முக்கியம் என்பதை காட்டினார். இது நம்மை நினைவூட்டுகிறது. இந்த உலகத்தை ரசிப்பதும் ஓய்வெடுப்பதும் மிகவும் முக்கியமானது. அன்பான குட்டீஸ்களே, இதுவே நம்முடைய அழகான உலகம் எவ்வாறு உருவானது என்பதற்கான கதை. இது அன்பும் சக்தியும் கற்பனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான படைப்பு. நீங்கள் ஒரு அழகான பூவையோ ஒரு நகைச்சுவையான விலங்கையோ பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அவையெல்லாம் கடவுள் நமக்கு இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். இனிய கனவுகளை காணத் தொடங்குங்கள். நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தூங்கச் செல்லும்போது இந்த உலகில் உள்ள எல்லா அற்புதமான விஷயங்களையும் சிந்திக்குங்கள். இனிய இரவு வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.